சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. Acts 1:8. అయినను పరిశుద్ధాత్మ మీ మీదకి వచ్చినప్పుడు మీరు శక్తి నొందెదరు కనుక మీరు యెరూషలేములోను యూదయ సమరయ దేశములంతటా భూదిగంతముల వరకును నాకు సాక్షులయుందురని వారితో చెప్పెను. ಅಪೊಸ್ತಲರ ಕಾರ್ಯములు 1వ ಅಧ್ಯಾಯ 8వ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದಾಗ ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ಯೆರೂಷಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಯೂದಯದಲ್ಲಿಯೂ ಸಮರಯದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯು ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೂ ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಕ್ಕೆ 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்று அநேக காரியத்தை தேவ சமூகத்தில் கேட்கின்றோம். நம் ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்தும் பரிசுத்த ஆவியானவரை கேட்பதில்லை. நாம் என்று பரிசுத்த ஆவியானவரை கேட்கின்றோமோ அன்று தேவனுக்கு சாட்சியாய் நாம் மாறுகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.